வணக்கம் நண்பர்களே. மீண்டும் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், முரண்பாடுகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் கனிமொழி அவர்கள் டெல்லி விரைகிறார். இதுதான் இப்போதைக்கு ஒரு தேர்தல் களத்தில் உள்ள ஹாட் டாபிக். ஏன் இழுத்து பிடிச்சி காங்கிரஸை வச்சுக்கணும் அப்படின்னா, காங்கிரஸை விட்டாச்சுன்னா வேறு வழி இல்லை. இதை உணர்ந்தது ஸ்டாலினும் கனிமொழியும். மற்றவங்களெல்லாம் சண்டை போடுறாங்க. ஸ்டாலின் உணர்ந்திருந்தாலும் ஒரு வார்த்தையை விட்டுட்டார், கூட்டணி ஆட்சி கிடையாதுன்ட்டார். அட்லீஸ்ட் இதை கூப்பிட்டு பேசி ராகுல்கிட்டே சொல்லியிருக்கலாம். அதையும் அவர் செய்யலை. இந்த அதிருப்தி ராகுல்கிட்டேருந்து திமுக தலைமைக்கு வந்ததுனால இப்போ கனிமொழி சமாதான தூதுவர் அப்படிங்கிற முறையில் கனிமொழியை இங்கேருந்து அனுப்புகிறாங்க. இவர் ராகுல்கிட்ட பேசி, ராகுல் இந்த மாதிரி நாங்கள் இந்த இதில் தான் இருக்கிறோம், உங்கள் ஆட்சியினுடைய உங்களுடைய துணை இல்லாமல் நாங்கள், உங்கள் ஆதரவு இல்லாமல், தேர்தலில் உங்கள் ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க முடியாது, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் அவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் எங்களை நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு தகவல் சொல்கிறக்கா போகிறாங்க. சீட்டு எண்ணிக்கையே 28க்கு மேலே கிடையாதுன்ட்டாங்க. ஆனால் 43 கீழே இறங்கி வர்றதுக்கு ராகுல் ரெடி இல்லை. கனிமொழிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? அம்மையார் கனிமொழிக்கு இதை கன்வின்சிங் கெப்பாசிட்டி உண்டா? ஒருவரை சமரச முயற்சியில் மாற்றிவிடும் தகுதி இருக்குது பார்த்திங்களா? அது ஒன்று ப்ராக்டிஸில் வரணும், பயிற்சி, நீண்டகால பயிற்சியில் வரணும், அல்லது இயற்கையாகவே சிலருக்கு அந்த மாதிரி ஒரு தகுதி இருக்கும். ஆனால் கனிமொழிக்கு அந்த மாதிரி தகுதி இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிந்து 0 தான். அவர் அத்தனை எளிதாக தங்களுடைய பணிகளை எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அவ்வளோ எளிதாக யாரையும் கன்வின்ஸ் பண்ணிக்கிட முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அவருக்கு அந்த ஒரு அரசியல் திறன் இல்லையா அப்படின்னா இல்லை. அவருடைய ஜாதியும் அவருடைய தந்தையின் பெயரும் முன்னிறுத்தப்பட்டு தான் அவர் தூத்துக்குடியில் ஜெயித்தார். இதை விட வேறு எதுவும் வேணுமா? அவர் கன்வின்சிங் கெப்பாசிட்டி இருந்தால் எந்த தொகுதியில் வேணாலும் ஜெயிக்கணும், விஜயகாந்த் மாதிரி. இவர் போய் ராகுல் மீட்டிங் நடத்தி ராகுலை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது அத்தனை எளிதான விஷயமாக எங்களுக்கு தோணவில்லை. ஸோ தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம், பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.